நம்ம வந்து தக்காளி உருளைக்கிழங்கு சேர்த்து கடைய போகிறோம். அதுக்கு வந்து நல்லா சட்டி காஞ்சிடுச்சு. வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துக்கிங்கன்னா நல்லா பொரியும். பொரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள், பூண்டு, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் வச்சுக்கிறோம். வந்து பூண்டை வந்து எண்ணெயில் போட்டுருங்க. இந்த சோம்பு கூடையே தீ சிம்மில் வச்சுக்கோங்க. மாதிரி எண்ணெயில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா வெடிக்கும், தள்ளி நின்றுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் அரிஞ்சிக்கலாம். அரிஞ்சதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அரிஞ்சு இதை சேர்த்துட்டோம். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஃபுல் மோடில் வச்சுக்கோங்க. நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை ஆகணும்.